நீங்கள் பா ரஞ்சித் என்ன சாதியோ அந்த ரஞ்சித் பின்னாடி போய் அடையாளப்படுத்திக்க. அதை விட்டுட்டு என்னை ஒடுக்குனாங்க, நசுக்குனாங்க, பிதுக்குனாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சாதியை வில்லனா காட்டாதே. நாங்கள் உழைப்பும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளோட அடையாளத்தை மறைக்கக்கூடாது. இது என்னோட சாதி வந்து என்னோட அடையாளமாக நினைக்கிறேன். பிரதித்துவம் வேணும்னா நம்ம இருக்கணும். நம்மளை நாமளே முதல்ல நம்பணும்ல. என் ஜாதிக்காரனே நம்ப மாட்டேன்றான். வட இந்தியாவில் எடுத்துக்கோங்க, சர்மா, குமார், சேத்தன், இந்த மாதிரி நாயர், இந்த மாதிரி இடம் பல சாதி பேரை போட்டிருக்காங்க. சரி, போட்டுக்கிறனால அந்த சமூகம் முன்னேறிடுமா? அப்படிதான் டேட்டா இருக்கா உங்களுக்கு? இருக்கு. ப்ரூஃப் கொடுங்க. இங்கே வர ஒரே ஒரு கொடுங்க. அப்போ முதல்ல நான் முன்மாதிரியா இருக்கும். என்ன நாடகம் பேர் வச்சு மாதிரி ஆயிடும். இப்போ நாடாக வச்சு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதான். நான் கேட்குறேன், பொதுவான அரசியலில் நீங்கள் நானும் போய் நிற்போம், ஒரு தொகுதி எடுத்துப்போம், நீங்கள் நில்லுங்க, நான் நாடான்னு ஓட்டு, என் நாடாட்ட மட்டும் நான் ஓட்டு கேட்குறேன், உங்களை விட நான் ஜாஸ்தி ஆகிற பிட்டா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் திரைப்பட இயக்குனர் சதா நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சதா நாடார் அப்படின்றவர் யார்? சதா நாடாருங்கிறவர் வந்து எப்படி சொல்லனா, தன்னோட சமுதாயத்துக்கு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபர். அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதி, தமிழின மக்களுக்கான எண்ணற்ற போராட்டங்கள் அண்ணன் வேல்முருகனுடன் சேர்ந்து போராட்டங்கள் முன்னெடுத்த ஒரு நபர். அதுவாக திரைப்பட இயக்குனர். அப்படி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலான்னு வைங்களேன். ஏன்னா இப்போ வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை நான் முன்னெடுக்க என்னோட எல்லாமே அதுதான். அப்புறம் திரைப்படத்தில் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது 2வது படம். என்ன படம் பண்ணியிருக்கீங்க? இழுத்த கசையான்னு ஒரு படம் பண்ணேன். இழுத்த கசையா? ஆமாம். 2வது படம் சார் ஆர்ஐபி. ஆர்ஐபி. ஆமாம், அது கோவாவில் ஷூட் போயிட்டுருக்கு. நானே என் மனைவியும் இல்லை அரசியல் சார்ந்த படம்லாம் இல்லை. மொதல் படம் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்தோம், த்ரில்லர் மாதிரி. 2வது படம் வந்து இது ஒரு பேய் படம், ஒரு கோஸ்ட் மூவி. நானும் என் ஒய்ஃப் தான் மெயின் டைரக்டர், நான் அதில் கோ டைரக்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வேல்முருகன் இவர் கூட தான் கட்சியில் இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இருந்தேன், இப்போ இல்லை. இப்போ முதல்ல வந்து அண்ணன் வேல்முருகன் கூட நான் ஆரம்ப கட்டத்தில் அவர் கட்சி ஆரம்பித்த புதுசில் நான் ஒரு 5 வருஷம் அவரோட பயணம் பண்ணேன். அது என்ன கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தீங்க? அதில் வந்து நான் வந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தேன். இளைஞர் அணி செயலாளராக இருந்து அப்புறம் மாவட்ட செயலாளராக மறுபடியும் வந்தேன். நான் என்ன கட்சியில் ஏதாச்சும் முரண்பாடு வந்து வெளியே கட்சியில் பிரச்சனை? முரண்பாடுலாம் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள். நம்ம போட்ட நிர்வாகிகளே நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நம்ம கொஞ்சம் அப்போவே வந்து சதா நாடார்னு இணைச்சிக்கிட்டீங்களா? இல்லை அப்போ வந்து என்னோட பேர் வந்து என்னோட பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார் தான் என்னோட பேர். அதுக்கப்புறம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைஞ்சு மாவட்ட செயலராக மறுபடியும் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு வன்னியர் சமுதாயம், ஒரு சாதி சார்ந்து போகிற பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறதுனால எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத காரணத்தினால நான் இருந்துட்டு திரும்ப வந்து அண்ணன் ராக்கெட் ராஜா அண்ணனும் அரியநாடார் அவர்களும் வந்து என்னை தொடர்பு கொண்டு அவர் பேசினார். அரியண்ணை கூப்பிட்டு, எதுக்கு முதல்ல நம்ம சமுதாயத்தில் கொங்கு மண்டலத்தில் மேலே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இப்போ தமிழினத்துக்காக போராடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்னை அழைச்சார். நான் அங்கே வந்து பனங்காட்டுப்படை கட்சியில் கொங்கு மண்டல பொறுப்பாளராக பயணம் பண்ணோம். அதுக்கப்புறம் பனங்காட்டுப்படை கட்சி அரியநாடார் அவர்கள் ஒரு பிரச்சனை சம்மந்தமாக அவர் வெளியூர் இருக்கிறதுனால, அண்ணன் ராக்கெட் ராஜா அண்ணனும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால, சரி தனியாக நம்ம ஒன்று ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு சான்றோர் மக்கள் கழகம்னு சொல்லி கட்சியும் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கம்னு சங்கம் வச்சுருக்கேன். ஏன் நாடார்னு இணைச்சிக்கிட்டதுக்கு காரணம்? நாடார்களோட வாழ்வுரிமையை பெரிய மீட் எடுக்கணும்னா சங்கம் தானே. சங்கம் நாடார் முதலியார் சங்கம் இருக்குது, கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் சமுதாயம் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கே. சங்கம் இருக்குது, சாதி சார்ந்த சங்கங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து சாதி பேரை வந்து இணைச்சிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இணைச்சிக்கிறதுக்கான காரணம் நோக்கம் என்ன? இல்லை அப்படி இணைக்கிறனால சமுதாயம் முன்னேற முடியுமா? அப்படி நம்புறீங்களா நீங்கள்? நான் என்னை அடையாளப்படுத்தாமல் நான் ஒருத்தர்கிட்ட நான் என் சமுதாயத்துக்கு நான் எப்படி பேசுவேன்? இப்போ உங்கள் ஊர்லேயே கூட இருக்கட்டும், இப்போ நீங்கள் இன்டர்வியூ நேர்காணல் கொடுக்குறீங்க, இயக்குனராக கொடுக்குறீங்க. சரி, இப்போ நான் என்னோட சாதி பேரை இணைச்சிக்கிறனால சமூகத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி ஆக முடியுமா? இல்லை சொந்த உழைப்பால் ஐடென்டிட்டி ஆக முடியுமா? உழைப்பும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளோட அடையாளத்தை மறைக்கக்கூடாது. இது என்னோட சாதி வந்து என்னோட அடையாளமாக நினைக்கிறேன், என்னோட கலாச்சாரமாக நினைக்கிறேன், என்னோட பாரம்பரியமாக நினைக்கிறேன், என் முன்னோர்களுக்கு கொடுத்ததை நான் அப்படியே கொண்டு பட்டமாக நினைக்கிறேன். நான் ஒரு அப்படி கொண்டு போகிறத நான் தவறு இல்லையே. நான் வந்து ஒரு சாதி வெறித்தனமாக சாதியோட இன்னொருத்தரை வந்து இழிவாக பேசிக்கிட்டு இன்னொருத்தர் கூட பழக்க வழக்கமே இல்லாமல் என் சாதி தான் முக்கியம் நான் சொல்லலை. சொல்லியிருக்கீங்க. எந்த இடத்துல சொன்னேன்? நீங்கள் இந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர்னு சொல்லி தீரன் சின்னமலையை பற்றி அவங்க சரி அவங்க வந்து ஒரே விஷயம் தீரன் நான் இப்போ நான் சொல்கிறேன், நான் இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். தீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் இருக்குது. இப்போ வந்த விஜய் உட்பட அந்த தீரன் சின்னவைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க. அவரோட சேர்ந்து போரிட்ட கொங்கு குணாளர் நாடோட வரலாறு எங்கேன்னு கேட்குறேன். அப்போ வரலாறு மறைக்கப்பட்டா யாரால மறைக்கப்படும்? யாரால மறைக்கப்படுது? அதை சொல்லுங்க. இப்போ
எந்த ஒரு சாதிக்கும் வந்து தன்னோட அடையாளம், ஒரு சமுதாயத்தோட அடையாளம் என்னன்னு சொல்லுவாங்க, வரலாறு முக்கியம். அது அடையாளமா நான் கொங்கு குணாளனோட வரலாறை பார்க்குறேன். கொங்கு குணாளனோட வரலாறு மறைக்கப்படும் பொழுது அந்த சாதியோட அடையாளமே இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? இப்போ எப்படி இந்த சாதி வரலாறு வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த சமுதாயத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து இந்தியாவில ஒரு முன்னேறக்கூடிய மாநிலங்களா இருக்கு. சரி, இதெல்லாம் சாதி அடிப்படையில் முன்னேறக்கூடிய மாநிலங்களா இருக்கா, இல்ல சொந்த உழைப்பு, கல்வி, யதார்த்தத்தை பேசணும். நீங்க யதார்த்தமா நீங்க சரி, அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல எந்தெந்த சாதியினரை மாவட்ட செயலராக போடுறாங்க, நீங்க அதை எடுத்துக்க. இப்ப கொங்கு மண்டலம் சாதி அடிப்படையில் போட்டாலையும் அவங்களோட வேலைப்பாடுகளா இருக்கட்டும், இல்ல பணிகளா இருக்கட்டும், எந்த மாதிரி அடிப்படையில் சார்ந்ததா இருக்கு? அது அப்படித்தான் இருக்கு. அவங்க சாதி சார்ந்துதான் இருக்கு. யாரா இருந்தாலும் இப்ப திமுக மாறிட்டு வருது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தோப்பு வெங்கடாச்சலம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில மாநகர மாவட்ட செயலர் ஈரோட்டில் இருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறவர். ஒன்றிய செயலர் நாடாரா இருப்பாங்க, நகர செயலர் நாடாரா இருப்பாங்க. அவரோட முக்கியமான, ஏன்னா பெருந்துறை சட்டமன்றத்தில் நாடார் தொகுதி மாவட்ட செயலர் சாதி சார்ந்த ஆட்களை நியமிச்சிடறாங்க. இப்போ உங்க ஊருக்கு ஈரோடுல சாதி சார்ந்த ஆட்கள் நியமிக்கிறனால அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ ஏதாச்சும் பிரச்சனை ஆதிக்கம் செலுத்துறாங்களா? அதனால பிரச்சனை எதனா ஏற்படுதா, இல்ல பொருளாதார ரீதியா கீழே இறங்குறாங்களா? இது நல்ல கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, அங்க வந்து ஆதிக்க சாதின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பெரும்பான்மையே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். கோபி சட்டமன்ற தொகுதி நாடார் தொகுதி, 1,20,000 வாக்குகள் நாடாரோட வாக்குகள். பெருந்துறை சட்டமன்ற தொகுதி 80,000 வாக்குகள். அதே மாதிரி மொடக்குறிச்சி தொகுதி 40,000 to 50,000 வாக்குகள். திருச்செங்கோடு தொகுதி நாடார் தொகுதி. இந்த மாதிரி நிறையா தொகுதி நாடார் தொகுதி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே நாங்கள் ஒரு சில விஷயங்களால நாங்கள் பாதிப்படைகிறோம். அதில் நான் வெளியே கொண்டு வரதுக்காக நான் எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். இல்லை நாங்கள் அதிகமாக இருக்கிறோம், நீங்கள் நம்புங்க. இல்லை பிரச்சனை வேணுமா, இல்லை பிரதிநிதித்துவம் வேணும்னா நம்ம இருக்கிறோம். நம்மளை நாமளே முதல்ல நம்பணும்ல. என் ஜாதிக்காரனே நம்ப மாட்டேன்றான், என் ஜாதிக்காரனே நம்ம அதிகமாக இருக்க, ஏன்னா இல்லை அப்படியா அப்படிங்கிறான். டேட்டா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு சொல்லி எத்தனையோ போராட்டம் பண்ணியாச்சு. எப்படி டேட்டா கொடுப்பீங்க? நான் டேட்டா தர்றேன், 2000 பழைய டேட்டா எடுத்து கொடுக்குறேன், என்னால் தர முடியும், எங்கிட்ட இருக்கு, நான் தர்றேன். ஆனால் எங்கள் சாதிக்காரங்களே சாமானினா வாழ்கிறான். ஒரு அரசியல்வாதி அரசியலுக்குள்ளே வரமாட்டேன்றான். ஒரு ஓட்டு போட ஒரு ஆளாக தான் இருக்கிறான், ஓட்டு வாங்குற ஆளாக இல்லை. என்ன காரணம்னா, அப்படி ஆதிக்க சாதின்னு இருக்கிற ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுது, ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எந்த சாதி ஆதிக்க சாதி இப்பதான் சொன்னீங்களே, எந்த சாதி அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க, அந்த சாதி தான். அந்த சாதி என்ன பண்றாங்க, நாடார்களை ஒடுக்குறாங்க. நாடார்களை நீங்களே இல்லை, நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம், இது எங்கள் பகுதி, உங்களுக்குலாம் தென் மாவட்டத்தில் நீங்கள் அதிகமாக இருக்கீங்கன்னு. அப்போ அந்த ஆதிக்கத்தை தான் நீங்கள் எதுக்கணும். நானும் நாடாராக இருந்துக்கிறேன், நானும் வந்து சாதி ஆதிக்கத்தை பண்ண, நான் என்னங்கிறேன், உங்களை ஒடுக்குறேன் இருங்க, உங்களை ஒருத்தர் ஒடுக்குறாரு. சரி, ஒடுக்குறான்னும் போது அந்த ஒடுக்குமுறை எடுத்து பேசணுமா, இல்லை நானும் வந்து அதே மாதிரி ஆதிக்கம் செலுத்துவேன் அப்படின்றது பேசுகிறேன்? ஆதிக்கம் நான் யாருக்கு எதிராக ஆதிக்கம் செலுத்துறேன்? இல்லை நீங்கள் அப்படி நாடான்னு எனக்கு நான் என்னங்கன்னா, எந்த சாதியனும் நம்ம சமமாக தான் பார்க்குறோம், யாரையும் தவறு சொல்லலை. நான் வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்களையோ ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்கிற டீமில் இருக்கிறவங்ககிட்டயே நான் போய் சண்டை கட்டலை. புரியுதுங்களா? எனக்கு மேலே இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் பாரு, அவன்கிட்ட தான் நான் சண்டை கட்டுறேன். அது என்ன தவறு? நான் அவன்கிட்ட என்ன கேட்குறேன், நான் வந்து அதிகமாக இருக்கிறோம், இந்த பகுதியில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா, அதனால நான் சண்டை கட்டுறேன், போராட்டம் பண்ணுறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், நாடார்னு வச்சுக்கிறேன், குணாளர்னோட வரலாறு எங்கேன்னு கேட்குறேன். தீரன் சின்னமலையோட சேர்ந்து நான் எங்க ஒரே ஒரு விஷயம், மக்களை வந்து ஒரு நிமிஷம் மக்களை வந்து ஒடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஒடுக்குமுறை எதிர்த்து நீங்க சார் பொதுவெளி ஆர்ப்பாட்டமா போராட்டம் கட்டுரையில் எழுதுறோம். அதை விட்டு நாடான்னு பேரை போட்டா உங்க மக்களுக்கு வந்து முதல்ல எனக்கு எங்க ஆளுகளுக்கு முதல்ல போய் விழிப்புணர்வு வரணுங்க. முதல்ல நாடான்னு பேரை வச்சு எத்தனை விழிப்புணர்வு பயம் இல்லாம இருக்கும் சொல்லுங்க. எங்க ஒரு நிமிஷம் இப்பவும் சொல்றேன், எங்க வட இந்தியால எடுத்துக்கோங்க, சர்மா, குமார், சேத்தன், இந்த மாதிரி நாயர், இந்த மாதிரி இடம் பல சாதி பேரை போட்டிருக்காங்க. சரி, போட்டுக்கிறதுனால அந்த சமூகம் முன்னேறிடுமா? அப்படிதான் டேட்டா இருக்கா உங்களுக்கு? இருக்கு, ப்ரூஃப் கொடுங்க. நீங்க வர ஒரே ஒரு நான் என்ன கேட்கறேன்னா, நாடார்னு போட்டா முன்னேறியுமாங்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன், நாடார்னு போட்டா எங்களோட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சாமானியனா வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நமக்காக ஒருத்தன் குரல் கொடுக்க வந்திருக்கிறான், தன்னோட சாதியை அடையாளப்படுத்திக்கிறான், நாமளும் அடையாளப்படுத்தணும். முதல்ல வந்து பத்திரிகையில எப்படி வந்துச்சு, இன்னாரோட மகன் பாட்டப்ப நாடாருடைய மகன், நாச்சிமுத்து நாடாருடைய மகன், எனது பேரனும் ஆகிய அப்படின்னு ஒரு பேரோட இல்லைங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏங்க 100 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களோட குடும்ப வரலாறுகள் எப்படி இருந்துச்சு? பேர் என்னவோ பேர் எல்லாம் நாடான்னு குப்பம் மூப்பன். ஆமா, முதல்ல குப்பம் மூப்பன். அப்ப பொருளாதார ரீதியா நல்லா வளர்ந்துருந்தாங்களா? அப்ப பொருளாதார ரீதியா நல்லா வளர்ந்துருந்தாங்க. நாங்களே செல்வந்தரா தான் இருந்தோம். நாங்களே எங்க குப்பம் மூப்பன் வந்து 148 ஏக்கரா இடம் வச்சிருந்தார். அதை வந்து பாட்டப்ப நாடார் 100 ஏக்கராவை மாத்தினார். நாச்சிமுத்து நாடார் 50 ஏக்கராவை மாத்திருக்காரு. இப்ப எங்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். பறிச்சதெல்லாம் அங்க இருக்கிற ஆதிக்க சாதிகள் தான். என்னது, இப்ப உங்களை இந்த மாதிரி ஆதிக்க செல்வாக்கெல்லாம் பறிச்சுதான் ஆதிக்க சாதிகள்.
அதைத்தான் எங்கள் தாத்தெல்லாம் குதிரையில் போயிட்டு இருந்தார். குதிரையில் போய் ஒவ்வொருத்துக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு வந்தவர்கிட்ட இன்றைக்கி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எங்கள் தாத்தா இப்போ ஒரு 10 ஏக்கரா 5 ஏக்கராவும் எங்களுக்கு விட்டு போயிருக்காரு. நாங்கள் அதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் நாங்களும் விற்கிற ஐடியாவிலும் இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு சமுதாயத்திலிருந்து வந்தாலும் கூட இன்றைக்கி எங்களுக்கான அங்கீகாரத்தை பெறணும்னு அரசியல் அங்கீகாரம் இப்பவும் சொல்கிறேன். பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கிறோம். பெரிய லெவலில் வந்து நீங்கள் சொந்தமாக படிச்சு முன்னேறி கல்வி ரீதியாக வளர்ந்து இப்போ ஒரு இயக்குனர் கல்வியில இல்லைங்க. ஒரு நிமிஷம். சரி, இயக்குனர் ஆயிருக்கீங்க. நீங்க என்ன எப்படி படிச்சோன்னு இல்லைங்க, நான் ஒரு பேசிக்கா சொல்றேன். சரிங்களா, அதான் அடிப்படை புரிதல் இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஒரு இயக்குனரா ஆயிருக்கீங்க. இது எந்த உங்க பின்புலம் நாடார்னு போட்டுக்கனால ஆனீங்களா, இல்ல உங்களோட சொந்த உழைப்பு, உங்களோட கற்பனை சிந்தனை இந்த அடிப்படையில் தான் வளர்ந்தீங்க? அது வந்து என்னன்னா, அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அண்ணன் வேல்முருகன். தமிழ் தேசியத்தை பற்றி, தமிழை எப்படி போராட்டங்களை முன்னெடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது வேல்முருகன். எனக்கு இப்போ தொழில் எப்படி பண்ணி கொடுக்குறது என் சமுதாயம், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தன். புரியுதுங்களா? எனக்கு சினிமா சம்மந்தப்பட்டதற்கு என்னோட தீவிர முயற்சி. புரியுதுங்களா? என் தீவிர முயற்சி. ஆனா ஒரு நிமிஷம், அது ஏதாச்சும் உங்க நாடார்ன்ற பேர் அரசியல் அங்கீகாரம் இல்லையே, அது எது கொடுக்கும்? அது உங்களோட பேச்சு, உங்களோட சிந்தனை, சமுதாயத்துக்காக எந்த அளவுக்கு தீவிரமா சிந்திக்கிறீங்க, சமூகத்துல யோசிக்கிறீங்க. இப்போ நீங்க உங்களோட காமராஜரை எடுத்துக்கோங்க. காமராஜர் நிறைய இடத்துல பேசிருக்கீங்க. அவர் எப்படி வளர்ந்தார்? நாடாருன்றதுக்காக முன்னாடி பாருங்க, அவர் நேர்மை, எளிமை, இதனாலதான் ஒரு பெரிய ஒரு இதா மாத்துச்சு. அப்போ உழைப்பு தான் தீர்மானிக்குது. ஒரு மனிதனை வந்து சமுதாயத்துல நல்ல செல்வ கொண்ட மனிதனை ஆக்குறது எது? உழைப்பா இல்ல எனக்கு வந்து சாதி பேர் வேணும், பழைய பஞ்சாங்கமே வேணும்னு பேசுறீங்க. நான் 100 ஆண்டு சொல்றீங்க, அந்த பழைய கதையை பேசாதீங்கன்றீங்க. ஒரு விஷயம் சரிங்களா, என்ன சொல்ல விடுறீங்களா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டேன். என் உழைப்புனால நான் முன்னேறணுங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். எங்கள் அப்பாட்ட தொழில் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். என்னை போராட்டமாக முன்னெடுத்தது வேல்முருகன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அரசியல் அங்கீகாரம் யார் கொடுத்தா? அரசியல் அங்கீகாரம் யார் கொடுக்கணும்? என் சமுதாய மக்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்கணும். அப்போ முதல்ல நான் முன்மாதிரியாக இருக்கணும். என்ன நாடார் பேர் வச்சுட்டு முன்மாதிரி ஆகிடுவோமா? இப்போ நாடார்னு வச்சா உங்களுக்கு பிரச்சனையா? உறுத்துதா உங்களுக்கு? நான் கேட்குறேன், நாடார்னு வச்சா உறுத்துதா? அப்படியா சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், நாடாருங்கிறத வச்சுல என்னங்க பிரச்சனை? நான் என்ன சாதி வெறி பிடிச்சிட்டு 4 பேர்த்த வெட்டிட்டா தெரியுறேன்? கிடையாது இல்லை. என் சாதி பேர் நான் நாடார். அப்போது என் நாடார் சமுதாயம். இப்போ நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன், ஆனால் ஏதாவது ஒரு பில்லே போடுறேன், ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் போகிறேன்னா சதா நாடார்னா, ஓ நாடாரா எப்படி இருக்கீங்க, எந்த ஊர், என்ன ஏதுன்னு கேட்டுப்போம். அதே வேறு சமுதாயம் மாதிரி தான். உங்கள் ஊர்லலாம் பனைமரம் நிறையா இருக்குல்ல, உங்கள் ஏரியாலலாம் அந்த பனைப்பால் கிடைக்கும்ல, உங்கள் ஏரியா நீங்கள் என்ன கடையை வச்சுருக்கீங்க, இப்படி இருக்கும். வேறு சாதியாக இருந்தால். வேறு ஏதாவது நாடார்னு போட்டான்னு சொல்லி என்கிட்ட பேசாமல் முறைச்சிட்டு உனக்குலாம் ஜாமனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு விட போகிறாங்களா? இல்லை நீ வேறு கடைக்காரன்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் போக போகிறேன்னா? கிடையாது. அது வந்து என் சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும், எங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் உரிமையோடு பெறணும், ஒரு தன்மானத்தோடு பெறணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அடையாளத்தை நான் காமிச்சிக்கிறேன். நான் சதா நாடார்னு வச்சு ஒரு அரசியலில் ஒரு கட்சிக்கிட்ட நான் ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன், எங்களை நாடார் சமுதாயம் இத்தனை பேர் இருக்காங்கன்னா, இன்றைக்கே சொல்கிறேன், ஒரு கூட்டணி கட்சியில் நான் இருக்கும்போது திமுக இருக்கிறேன், அதிமுக எதில் இருந்தாலும் சரி, என் நாடார் சமுதாயம் அதிகமாக வாழ்கிற பகுதியில் என்னை கூப்பிட்டு போவாங்க. நான் பேசுவேன், நான் இப்படி இருந்துச்சு, ஏன்னா அவங்களுக்காக நான் போராடி இருக்கேன். நான் இதை சொல்லி இதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுப்பேங்கிறது அதுக்கான அடையாளங்க. இது சாதி வெறி கிடையாதுங்க. இது நாடார்னு வச்சுட்டா என்னங்க, கேரளாவில் வச்சுக்கிறது இல்லையா, கன்னடத்தில் வச்சுக்கிறது இல்லையா, எல்லா பக்கம் தான் வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் நாடாருங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா சாதியினரும் பேர் பின்னாடி போடணுங்கிறது எங்களோட ஆசை. எல்லாத்துக்கும் அதுதான். பேர் போட்டுக்கனால தவறு கிடையாது. அந்தந்த சமுதாயத்துக்கு வரலாறு மீட்டு எடுக்கணுங்க. நீங்க கேட்குறீங்கல்ல, ஒரு நிமிஷம், பேர் போட்டால் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருமா? ஏங்க, கொங்கு நாடாரு, கொங்கு வேட்டுவ கவுண்டரு நிறையா இருக்குது. புரியுதுங்களா? கொங்கு சக்கிலியர்கள் இருக்காங்க, கொங்கு பறையர்கள் இருக்காங்க. நானும் அந்த பகுதியில் படித்தேன். அப்புறம் எல்லாரும் இருக்கா. ஆனால் கொங்குக்கு யாருக்கு அடையாளம்? ஒருத்தருக்கு மட்டும் அடையாளம். எல்லா பைக்கில் பாருங்க கொங்குன்னு போட்டு போவாங்க. அதனால தான் கொங்கு சதா நாடார் நான் மாற்றிக்கிட்டேன். இதில் என்ன தப்பு? சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீப காலமும் வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் வந்து நீயா நாள் தான் வந்து பிரபலம் அடைச்சிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித்தும் ரஞ்சித்தும் வெற்றிமாறன்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. சாதி ரீதியாக சாதியை வந்து ஊக்குவிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, சாதியை வந்து எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா ஊக்குவிக்கிறேன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. ஊக்குவிக்கிறேன்னா தவறான ஒரு இதுதான் உங்களோட தப்பு. நான் என்னங்கிறேன்னா, உன்னை அடையாளப்படுத்திக்கோ. நீ ரஞ்சித் என்ன சாதியோ அந்த ரஞ்சித் பின்னாடி போய் அடையாளப்படுத்திக்க. அதை விட்டுட்டு என்னை ஒடுக்குனாங்க, நசுக்குனாங்க, பிதுக்குனாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சாதியை வில்லனா காட்டாதேன்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு சொல்ல புரியுதா? நான் அதைத்தான் சொல்றேன். நீ உன்னை அடையாளப்படுத்து. நீங்க பொதுவாக எப்பவுமே வந்து உங்க நேர்காணல பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துங்க, எப்படிங்க அடையாளப்படுத்தணும்? எப்படி அடையாளப்படுத்தணும்?
நான் வந்து சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வர்றேன். எனக்கு யார் ஒடுக்கப்பட்டா சொல்றேன் இருங்க, எல்லாரும் சமங்க. சொல்லுங்க இருங்க. இப்படி பார்த்தா நான் ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வர்றேன். என்னோட வரல எனக்குன்னு ஒரு லேண்டு கிடையாது, சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி. அப்படின்னும் போது நான் படிப்பு வந்து எனக்கு சொந்த கல்வி அரசு கொடுக்குற ஒரு முன்னுரிமையில தான் நான் படிச்சு முன்னாடி வரேன். ஆனா எனக்கு முன்னாடி இருக்க ஆதிக்க சாதிகள் இருக்கு, நிலம் வச்சிருக்கான், எல்லா அடிப்படை வச்சிருக்கு. நீ சொல்றீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க நல்லா 15 ஏக்கர் வச்சிருந்தோம், குதிரை மேல போகணும். ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி நான் எந்த வரலாறும் கிடையாது. சரி. நான் அண்டி புழைச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ அடிமைப்பட்ட என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் போது அப்படியே வரலாறு தான் எடுக்க முடியும். இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்திருக்கு. அப்படிதான் எடுக்க முடியும். எப்ப இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? முதல்ல இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க எங்கூட நேர்காணல்ல சரிசமமா உட்காந்து நேர்காணல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப சொன்னீங்களா நான் ஒடுக்கப்பட்டேன், நான் இப்படி இருந்தேன். உதாரணத்துக்கு இப்ப பா ரஞ்சித் எங்க இருக்காரு? மாரி செல்வராஜ் எங்க இருக்காரு? நீங்க சொல்ற வெற்றிமாறன் எங்க இருக்கார்? BMW, ஆடி, பென்ஸ். ஆனால் ஒரே விஷயம், எந்த சாதியை வச்சு பணம் சம்பாரிச்சு பிளப்பு நடத்துற கும்பல் நல்லா இருக்குதோ அந்த சாதி இன்னைக்கு வறுமையில தான் இருக்கு. இதுல அதுல என்ன தவறு? என்னது அதுல என்ன தவறு? அந்த சாதிக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க சாதிக்காக போராடுறீங்க. சரி, என்ன செஞ்சீங்க? நீங்க நாடாருக்காக போராடுறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கை முறையில எப்படி இருக்கு? என் வாழ்க்கை முறை நல்லா தான் இருக்கு. எனக்கு விஷயம் இல்லை, எப்பவும் போல தான் இருக்கு. நான் அரசியல் பண்றேன், சினிமா எடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட நீங்க வந்து எந்த அடிப்படை வசதியும் இல்லாம சாதாரண எளிமையான மனிதரா இருக்கீங்களா? அப்படி சொல்லலை. நான் ஓரளவுக்கு என்னால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் சம்பாரிச்சிருக்கேன். ஆனா ஜாதி வச்சு நான் பிளப்பு நடத்தலையே. அவங்களும் சாதி வச்சு பிளப்பு நடத்தலையே. அப்புறம் படம்ல எப்படி எந்த இடத்துல சொல்றீங்க சாதி வச்சு? படங்க என்னோட உரிமைக்காக நான் ஒடுக்கப்படுறேன் போது 100 போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. கலை வந்து ஒரு போராட்டத்துக்கான அடியும் சாராம்சம் தாங்க. அப்படிதான் பார்க்க முடியும். சரி, கலை வந்து போராட்டத்துக்கான வடிவம் தான். சரி சரி. வரலாறு உங்க பெருமை எடுங்க. நான் என்ன கேக்குறேன், நீ பாரு நான் வளர்ந்து வந்துட்டேன் சொல்லுங்க. நான் வந்து அடிபடுறது உதப்படுறது தான் என்னோட இன்னைக்கு வாழ்வியலா இருக்கு, வாழ்க்கையா இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணீங்க? 100 ஏக்கர் எனக்கு நிலம் வச்சிருந்தாங்க, நான் குதிரை மேலே போயிருந்தா தான் உங்களோட வாழ்வியல். அப்ப நீங்க அதை பேசுவீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நான் இப்ப வந்து எங்களையுமே என்னங்கிறாங்க, மேலாடை அணுவதற்கு வரி செலுத்தி இனங்கிறாங்க. நாங்க மட்டும் இல்ல, ரஞ்சித்தோட சாதியும் இப்ப வரி செலுத்தி இனம் தான். மாரி செல்வராஜோட வரி செலுத்தணும் தான். 18 சாதிக்கும் வரி செலுத்தியணும். ஆனால் நாடார் சமுதாயம் முன்னெடுத்தது, அந்த போராட்ட வடிவமா முன்னெடுத்து அதை மீட்டெடுத்து இன்னைக்கு நம்ம 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில நாங்க ஜெயிச்சு மேல வந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. சொந்த முயற்சி தான். இல்ல நாடார்னு பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன எங்களுக்கு இடஒதுக்கீடு நாடார்னு பேரை வச்சுனாலும் முன்னேறிட்டீங்களா? அந்த காலத்துல அவர் வச்சுக்கிட்டாங்க, முன்னோர்கள் வச்சுக்கிட்டாங்க. அதுதாங்க, நாடார்னு பேரை வச்சுனாலும் முன்னேறிட்டீங்களா? சொந்த உழைப்பு. இப்ப நீங்களே உங்க வார்த்தையில என்ன சொன்னீங்க? சொந்த முயற்சியில தான் நான் முன்னேறணும் தவிர நாடார்னு வச்சுக்கிட்டேன்னு தான் சொல்றேன். எங்க பட்டம் தான் முன்னோர்களோட பட்டம் தான். எங்க தாத்தா பேர் குப்பை, தாத்தனோட கொள்ளு தாத்தா பேர் குப்பை மூப்பேன். அடுத்து பாட்டப்ப நாடாரு, அடுத்து நாச்சிமுத்து நாடாரு, இன்னைக்கு சதா நாடாரு. இன்னைக்கு என் பின்னாடி என் பையன் தேவு நாடாரு, பின்னாடி வருது பிஜு நாடாரு. அதனால என்ன பயன்? நான் என்ன கேக்குறேன், எங்களோட நீங்க என்ன சொன்னீங்க இது வரை பேசுனதுல? சொந்த முளைப்புல முன்னேறணுங்க எங்க சமுதாயம் சொன்னீங்க. சொந்த நாடார்னு பேர் வச்சு என் சமூகத்துல அடையாளம் ஆயிரும். ஒரு நிமிஷம், அதுல எந்த பயனும் உங்களோட பேச்சிலே கிடையாதுங்க. எங்க நாடாருங்கிறது வந்து எங்களோட அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு எங்க கொங்கு மண்டலத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வச்சிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், அது வந்து ஆனா உழைப்பு இல்லாம சும்மா வீட்டுல படுத்திருந்த சோறு வந்துருமா? இங்கேயும் போகாம உட்காந்து நாடார்னு மட்டும் வச்சுக்கிட்டா எல்லாம் வந்துருமா? கிடையாது. நான் நாடார்னு வச்சுக்கிட்டாலுமே என்னோட வேலைகள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுல எந்த மாற்று, உழைப்பு வேறு, இது அடையாளம் எதுக்கு? தன்னோட சமுதாயம் அரசியல் அங்கீகாரம் கிடைக்காம இருப்பதனால என் நாடார் சமுதாயம், நான் என் நாடார் பேரை பின்னாடி வச்சிருக்கேன். அப்படிதானே ரெஃபரன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி பேர் வச்சனால இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கு அப்படின்ட்டு. முன்னேறுதோ இல்லையோ, இல்ல அப்படி ரெஃபரன்ஸ் இருக்கா? சொல்றேன். நல்லா கேட்டீங்க. அதிமுக திமுகன்னு மட்டும் ஓட்டு போட்டிருந்த என் மக்கள் இன்னைக்கு சதா நாடார்னு ஒரு தனித்து போட்டியிட்டா எந்த ஒரு வேலையும் செய்யாம எது கேட்க போகாம இருந்தாலும் கூட என் சமுதாயம் என் தம்பிக்காக ஒரு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு என் சமுதாயம் விழிப்புணர்வு ஏற்பட்டு. கவுன்சிலர் இருக்கீங்களா? கவுன்சிலர் இல்லைங்க, நான் எம்எல்ஏ நின்றுக்கிறேன், எம்பிக்கு நின்றுக்கிறேன். அது போக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். கல்லிறக்க அனுமதி வழங்கணும்னு சொல்லி டவர்ல ஏறி சாயந்தரம் வரைக்கும் இறங்காம மயங்கிய நிலையில வந்திருக்கிறேன். போட்டா ஓட்டு கிடைக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அப்படி எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கீங்க? நான் என்ன கேட்கறேன், பொதுவான அரசியல்ல நீங்கள் நானும் போய் நிற்போம், ஒரு தொகுதி எடுத்துப்போம், நீங்க நில்லுங்க, நான் நாடார் ஓட்டு, என் நாடார்ட்ட மட்டும் நான் ஓட்டு கேட்கறேன். உங்களை விட நான் ஜாஸ்தி ஆகுறேன். பெட்டா நான் உங்களோட வாங்குவேன். வாய்ப்பே ஒரு ஏன்னா நான் சொந்த உழைப்பு, நேர்மை, சமூகம் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, பேசுங்க. நீங்க அரசியல் கொண்டு போனா அப்படி கிடையாது. எங்க பாச ஜாதி பாசத்துக்காக ஓட்டு, ஜாதி பாசத்துக்காக. நன்றி.